எஃப்எம்ஜி வந்து நாட் ஈவன் 25 to 30% ஆஃப் பீப்புள் கூட கிளியர் பண்றது இல்ல அப்படிங்கிறது அதர் ரிப்போர்ட். ஐ தாட், ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் இட் ட்ரூ இஸ் சார். ட்ரூ. இப்ப ரீசெண்டா பாஸ் பண்றது ஜஸ்ட் எஃப்எம்ஜி தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பிலிப்பைன்ஸ் இஸ் பெட்டர் ஆப்ஷன் சார். ஏன்னா கிளைமேட் வைஸ் ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது. ரொம்ப இருக்காது. ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா பெட்டர் டு அவாய்ட் டின்னர் நீங்க சொன்னீங்க. ஆக்சுவலா எல்லா ஏஜுக்கும் பொருந்துமா? ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் சார். ஏன்னா நமக்கு growth spurt அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வளர்ற வயசு அவங்களுக்கு வந்து மினிமம் இரவு உணவுக்கும் தூக்கத்துக்கும் இடையிலான இன்டர்வல் 3 hours இருக்கணும். அந்த 3 ஹவர்ஸ்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டையோ ஆர் ஒரு எக்ஸசைஸோ பண்றது மாண்டேட்டரியா? ரொம்ப சின்ன வயசுல 2 வயசு 3 வயசு குழந்தைங்களெல்லாம் ஸ்கேட்டிங் ஷூ போட்டு அனுப்பிடுறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்விம்மிங் வந்து மேண்டேட்டரி சார். ஸ்விம்மிங்க்கு நான் ஏன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா டாக்டர் இந்த பார்ட் டைமா ஒர்க் பண்றது வந்து இங்கேருந்து இப்ப வெளிநாட்டுல, இங்கேருந்து இந்தியால இருந்து வெளிநாட்டுல மெடிக்கல்னு இல்ல எனி அதர் இது போறதுனாலும் இட் இஸ் பிகமிங் எ காமன் திங். பிகாஸ் லைக் அந்த அளவுக்கு மாசம் அவங்களுக்கு பணம் அனுப்ப முடியாத நிறைய பேரண்ட்னாலையும் ஒர்க் பண்றதுங்கிறது ஒரு காமன் திங் ஆயிடுச்சு ஆக்சுவலா இப்ப. ஆக்சுவலா ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், பிகாஸ் லைக் நாட் ஈவன் ஐ ஹர்ட் சம் ரிப்போர்ட் லைக் 25-30% ஆஃப் பீப்புள், அதாவது வெளிநாட்டுல படிச்சுட்டு இங்க வந்து எஃப்எம்ஜி வந்து நாட் ஈவன் 25-30% ஆஃப் பீப்புள் கூட கிளியர் பண்றது இல்ல அப்படிங்கிறது அதர் ரிப்போர்ட். ஐ தாட், ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ, பட் த நம்பர் இஸ் வெரி லோ. இட் இஸ் ட்ரூ சார். இப்ப ரீசெண்டா பாஸ் பண்றது ஜஸ்ட் 20% தான் சார். இப்ப லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ்ல ஜூலைல ஒரு எஃப்எம்ஜி எக்ஸாம் நடந்துச்சு. அதுல வந்து ஜஸ்ட் 20% தான். 20% தான். 20% தான் பாஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் நிறைய இந்த மாதிரி ஐ மீன் லைக் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தா ஒரு கல்யாண மண்டபத்துல இடத்த வச்சுட்டு ஒரு 15-20 யூனிவர்சிட்டி கேட்டுட்டு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்து அவங்கள கூப்பிட்டு பேரண்ட்ஸ் அப்படியே ஒரு பிரைன் வாஷ் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. ஐ மீன் குட் தாட் ஆக்சுவலா. ஸோ மூவிங் பேக், இங்கேருந்து நம்ம வந்து அடுத்த செக்டர் விச் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் இஸ் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பேண்டமிக்கு முன்னாடி ஒரு 6-7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் படிக்க போனாங்க. டாக்கிங் அபவுட் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய ஏரோநாட்டிக்கல், சாஃப்ட்வேர், வேரியஸ் கண்ட்ரீஸ், நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு, யூஎஸ், கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இது மாதிரி நிறைய போறாங்க. They are all well settled. 90% of students are settled there actually. Okay. So the biggest challenge is the first 6 months. அதாவது வந்து இங்க வந்து எவ்ரிதிங் ஹஸ் பீன் கிவன் டு தம் ஆன் அ பிளேட்டர். ஐ மீன் உட்காந்துட்டு அம்மா இது வேணும் அப்படின்னா வந்துடும். ஐ மீன் லைக் ட்ரெஸ் யாராவது அம்மா தோச்சு வாஷிங் மிஷின்ல போட்டு அயன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் ஹஸ் பீன் கிவன் அ பிளேட்டர். தே ஆர் மென்டலி ஃபர்ஸ்ட் நாட் ப்ரிப்பேர்ட் ஆக்சுவலா. லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் த்ரூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ், பட் 1 or 2 months ஆனோடனே செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ வாட் இஸ் ஐ மீன் வாட் யூ திங்க் ஆர் லைக் or what a student must do or how they have to prepare for themselves actually? Food is the main challenge there sir. Food, அதுக்கப்புறம் ரஷ்யன் கண்ட்ரீஸ்ல வந்து கிளைமேட். இப்ப கூட ஒரு 1 year பேக் ஒரு பொண்ணு இங்க மன்னார்குடில இருந்து அங்க போறாங்க, ரஷ்யாவுக்கு போறாங்க. போயிட்டு அங்க கிளைமேட் ஒத்துக்காம சிவியர் வீசிங் வந்துருச்சு, மூச்சு திணறல் வந்துருச்சு, இருமல் வந்துருச்சுன்னு சொல்லி அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிஷன் ஆயிருக்காங்க. அங்க இருந்து போன் பண்றாங்க, என்ன பண்றது, இங்க இருந்து மெடிசன் கொடுத்து விடலாமா அப்படின்னு. ஸோ வந்து கிளைமேட்டும் ஒரு முக்கியமான விஷயம், உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க மன ரீதியா தயார் பண்ணிட்டு தான் போகணும். இட்ஸ் நாட் அ கேக் வாக். டெஃபினட்டா. நீங்க ரஷ்யா மட்டும் இல்ல, கனடாவும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இட் இஸ் அ டீப் ஐ மீன் லைக் இன்டென்ஸ் கோல்டு இருக்கும். பட் நாட் எவ்ரி கண்ட்ரி. இப்போ நீங்க ஐ மீன் கண்ட்ரி லைக் ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் நாட் பி லைக் மைனஸ், ரொம்ப மைனஸ்லாம் போகாது. ஸோ அதனால உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏத்தாப்புல நல்ல கண்ட்ரியா சூஸ் பண்ணா பெட்டர் சாய்ஸஸ். எஃப்எம்ஜி தான் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பிலிப்பைன்ஸ் இஸ் பெட்டர் ஆப்ஷன் சார். ஏன்னா கிளைமேட் வைஸ் ரொம்ப பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது. ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் அப்படின்னா எஸ்பெஷலி ஜார்ஜியா, ரஷ்யா, உக்ரைன் இதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டம் சார். சைனா கூட ஓகே. சைனா, பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்தவங்க வந்து அந்த அளவுக்கு உடல் ரீதியா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. அவங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. இந்த மாதிரி ரஷ்யன் கண்ட்ரீஸ்ல போறவங்க தான் ரொம்ப சஃபர் பண்றது அவங்க தான். ஓகே. ஸோ அதர் பிக்கஸ்ட் சேலஞ்ச் நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்டு. பிகாஸ் லைக் நம்ம லோக்கல் ஃபுட் வந்து நமக்கு வந்து we are not used to it actually. Or I mean ஒன்னு மென்டலி, இன்னொன்னு டேஸ்ட், அதை ஒன்று பிசிக்கலி ஆல்சோ பாடி ஹேஸ் டு அக்செப்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட். ஓகே. ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் டாக்டர் ஆக்சுவலி? இல்ல இப்ப எஃப்எம்ஜின்னு இல்ல சார். ஜென்ரலாவே இப்ப பார்த்தோம்னா +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுறாங்க.
காலையில அவசர அவசரமா காலேஜ்க்கு போணும், ஸ்கூலுக்கு போணும் அப்படிங்கிறப்ப பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் ம். பண்றத பத்தி நெறைய டிபேட்டபிள் டாபிக்ஸ்லாம் நெறைய இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் தேவையில்ல அப்படின்னு ம். ஒரு நெறைய குரூப் ஆஃப் டாக்டர்ஸே சொல்றாங்க. ஆனா என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் நான் டே டு டே ம். பிராக்டிஸ்ல பேஷண்ட்ஸ பார்க்குற வரைக்கும் நான் சொல்றேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ம். ரொம்பவே முக்கியமான விஷயம். பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்றவங்களுக்கு சரி. லாங் டர்மா ம். கேஸ்ட்ரைட்டிஸ், ஜிஆர்டி, அல்சர் இந்த மாரி ம். காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஏற்படுது. ஸோ ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியம். லஞ்சும் கரெக்ட். முக்கியம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, டின்னர் வேணா கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவி டின்னர் ம். போகாம, ம். வெஜிடபிள் சாலட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாரி ம். எடுத்துட்டு கம்மி பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து ம். ஸ்கிப் பண்றது இட்ஸ் நாட் அ குட் ஆப்ஷன். ஸ்கூல்ல இருந்தே நமக்கு ஓகே. அந்த பழக்கவழக்கத்த கொண்டு வரணும். நீங்க சொன்ன மாரி நெறைய பேர் நான் பார்க்குறேன். எஸ்பெஷலி அ 11த்லேருந்து அந்த அகாடமிக் பிரஷர் ஆரம்பிச்சோனயே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இன்னொன்னு வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில எஸ்பெஷலி கேர்ல்ஸ் மத்தியில சாப்பிட்டா நான் குண்டாயிருவேன், அழகு போயிரும் அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகே. ஸோ அதனாலேயே நெறைய லைக் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நெறைய பேர் பண்றாங்க. உண்மதான் சார். ஜங்க் ஃபுட் அதிகமாயிட்டே போகுது. இந்த ஈட்டிங் லைக் 2 மினிட்ஸ் மேகி ஆர் இந்த இந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சாட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் லிட்டரலி இட் இஸ் நாட் குட் ஹெல்தி ஃபுட்ஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் டுவர்ட்ஸ் இந்த சில்ட்ரன் எல்லாமே அதுவும் ஸ்வீட்ஸ் டூ மச் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஆக்சுவலா எல்லாமே சுகரி கண்டென்ட். ஸோ வாட் இஸ் எஸ்பெஷலி பிகாஸ் ஐ சி இங்க வெளிநாட்டுல போறவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு காஃபி ஸ்டார்பக்ஸோ ஆர் டிம் ஹார்டன்லயோ ஒரு காஃபி வாங்கிக்கிறாங்க, பெரிய காஃபி, ஒரு ஒரு எய்தர் டோனட் ஆர் லைக் எய்தர் சம் பர்கர் ஆர் எனிதிங் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் டெஃபினெட்லி வில் ஹேவ் a லாங் டர்ம் இம்பாக்ட், ரைட்? ஆமா சார். இப்ப மன்னார்குடிங்கிறது ஒரு சின்ன ஊர் தான். ஆனா இங்கேயே இப்ப நெறைய ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் அ KFC பேஸ் பண்ணி, மெக்டொனால்ட்ஸ் பேஸ் பண்ணி, அதுல என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கோ, அது எல்லாமே கிடைக்கிற மாரி இங்கேயுமே வந்துருச்சு. வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3 இயர்ஸ்க்குள்ள நெறைய வந்துருச்சு. ஆன்லைன் ஓகே. ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம்ஸும் நெறைய வந்துருச்சு. ஜங்க் ஓ. ஃபுட்ஸ் அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் சார். உட்காந்த இடத்துல இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணோம்னா வந்துருது. அத சாப்பிட்டுர்றாங்க. அதுதான் முக்கியமான ம். காரணம். அத நம்ம இப்ப தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா இட்ஸ் அ ப்ளூமிங் பிசினஸ் இன் இந்தியா. ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதும், இந்த ஜங்க் ஃபுட் பிசினஸ் தான் இப்ப ப்ளூமிங் பிளாட்ஃபார்ம். நம்மளாவே பார்த்து அத குறைச்சுக்கிட்டா தான் உண்டு. நம்ம அத எதுவுமே பண்ண முடியாது. புதுசு புதுசா ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. கரெக்ட். வெரி ட்ரூ, பேஸ்ட் ஆன் வெரி ஃபாஸ்ட் ட்ரூ. ஃபுட். ம். கரெக்ட். இப்ப நீங்க சொன்னீங்க, லைக் உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைச்சா பெட்டர் டு அவாய்ட் டின்னர் நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா. ஓகே. நாட் எய்தர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆர் அ லஞ்ச் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது வந்து எல்லா ஏஜுக்கும் பொருந்துமா? பிகாஸ் லைக் தே ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இன் த க்ரோயிங் ஸ்டேஜ். ஓகே. ஸோ அவங்களுக்கு இது சூட்டபிளா இல்ல இல்ல இட் இஸ் ஒன்லி ஃபார் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ் சார். ஏன்னா நமக்கு குரோத் ஸ்பர்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு வளர்ற ம். வயசு அவங்களுக்கு வந்து மினிமம் 10லருந்து 12 மணி நேரம் உறக்கம் அவசியம். 10 டூ 12 ஹார்ஸ் ஸ்லீப் அவசியம். 3 நேரமும் சாப்பாடு அவசியம். ஸோ மினிமம் ஓகே. ஹைட் அண்ட் மினிமம் வெயிட் அவங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான், நம்ம இந்த ம். வெயிட் ரிடக்ஷன் பிளான்ஸ் இத பத்திலாம் யோசிக்கணும். ஸோ அடல்ட்ஸ் ஆனதுக்கு ம். அப்புறம் தான், அபோவ் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்டர்மிட்டன்ட் ம். ஃபாஸ்டிங் அது ஒரு நல்ல மெத்தட் சார். நான் பெர்சனலா அதான் ஃபாலோ பண்றேன். அது பண்ணணும்னு ஓகே. பண்ணல. கோவிட் ம். டைம்ஸ்ல யூசுவலா என்னோட டின்னர் வந்து கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிளினிக்ல 8:00 நான் சாப்பிட்டுருவேன். வீட்ல இருந்து 2 சப்பாத்தி கொண்டு வர சொல்லி, என்னோட ம். சேம்பர்லயே உட்கார்ந்து சாப்பிட்டுருவேன். கோவிட் வந்ததுக்கு ம். அப்புறம் இந்த N95 மாஸ்க், பிபி இதெல்லாம் போட்டுட்டு என்னால கழட்ட முடியல. அதனால ம். டின்னர் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நைட் 9:30க்கு மேல வீட்டுக்கு போயிட்டு, அதுக்கு மேல லேட் நைட்ல சாப்பிட்டுட்டு தூங்குறது எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா ம். டின்னர், பெட் டைம் இன்டர்வல் வந்து அட்லீஸ்ட் 3 ஹவர்ஸ் இருக்கணும். இரவு உணவுக்கும், தூக்கத்துக்கும் உணவுக்கும் இடையிலான இன்டர்வல் 3 ஹவர்ஸ் புரியுது. இருக்கணும். அந்த 3 ம். ஹார்ஸ்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ம். வரதுக்கு சான்ஸ் இருக்கு. டயபெட்டிஸ் ம். வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு இப்ப லேட்டஸ்ட் ஆர்டிகல்ஸ்லாம் நெறைய போட்டுருக்காங்க. ஸோ ஏர்லி ம். டின்னரா நம்ம பிரிஃபர் பண்ணணும். ஒரு 6:00 ஓகே. 7:00 அடல்ட்ஸ்க்கு ம். சொல்றேன். டயபெட்டிக் ரிவர்சல் ம்ஹ்ம். புரோகிராம்ஸ், ரெமிஷன் புரோகிராம்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க ஃபோக்கஸ் பண்றது இந்த ஏர்லி ம். டின்னர் தான். ஒரு 6:00 ஓகே. 7:00 டின்னர கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஓகே. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9:00. ஸோ நம்ம பார்த்தோம்னா ம். ஒரு 12 டூ 14 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் வந்துரும். புரியுது. நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, நைட் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் காலையில 11 மணிக்கு சாப்பிடலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ம். டின்னர ஏர்லியரா முடிச்சுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் ம். ஆன் டைம். ஏர்லி டின்னர் கேக்குது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம். இப்படி பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் கெடுதல் வராது. நம்ம ம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மி பண்ணலாம். டிசையர்ட் வெயிட் ம். லாஸும் அச்சீவ் பண்ண முடியும். ம். பேன்கிரியாஸ் நல்லா வேலை செய்யும். இன்சுலின் ஓகே. உடம்புல சுரக்கிறதும் அதிகமா சுரக்கும். டயபெட்டிஸையும் நம்ம ம். கம்மி பண்ணலாம். நெறைய மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதெல்லாம் கம்மி பண்ண ம். முடியும். இதெல்லாம் வந்து இப்ப பிராக்டிகலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். நெறைய பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றோம். இன்டர்மிட்டன்ட் ம். ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுங்க. ஈவினிங் 6:00 7:00 டின்னர் முடிச்சிருங்க அப்படிங்கும்போது நல்ல டிஃபரன்ஸஸ் தெரியுது. 6 மந்த்ஸ் பேக் நம்மளோட கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுக்கும் இப்பக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ வெரி டயபெட்டிஸ் குட். மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்குமே இது ஒரு நல்ல புரோகிராம். நெறைய நல்ல மெத்தட்ஸ் ப்ரோக்ராம். இருக்கு. பாலியோ டயட், கீட்டோ டயட் அப்படின்னு நெறைய
மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா ம். அதெல்லாம் வந்து பிராக்டிகலி ஃபாலோ பண்றது கஷ்டம். பாலியோ அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்ஸே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமா. புரோட்டீன் அண்ட் மீட் பேஸ்ட் டயட். அது லாங் டர்மா ம். அத ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் டிஃபிகல்டீஸ் இருக்கு. பட் இந்த மெத்தட் கரெக்ட். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் குட். பட் நாட் குட் ஃபார் ஆக்சுவலி. கிட்ஸ், ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். Not for the kids actually. Growing stage, as you said, 10 to 12 hours sleep is a mandatory. I doubt how many children are sleeping for that long except holidays. The question, because most of the people today are with the mobiles, especially students. Especially late night watching is very, very high. Because ஒரு ஸ்டேட்மெண்ட் நெட்ஃபிளிக்ஸோட ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு யாரு காம்படிட்டர் அப்படின்னு கேட்டா என்னோட காம்படிட்டர் உங்களோட தூக்கம் தான் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸோட சிஇஓவே சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் தாட் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம் வாட் தே ஸ்பெண்ட் ஆன் த ஸ்கிரீன் இஸ் பிகமிங் வெரி ஹை. ஓகே, ஆமா சார். இட் அது ஹாஸ் வந்து a lot of பேரண்ட்ஸும் negative. அத குறைச்சுக்கணும் சார். பேரண்ட்ஸ் மொபைல் பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களும் அதுதான் பண்ணுவாங்க. நம்ம அத கம்மி பண்ணிட்டு, குழந்தைங்களோட நேரத்த செலவு பண்ணணும். குழந்தைங்களுக்கு நைட் தூங்கும்போது நம்ம பாட்டு பாடலாம். தூக்கத்துக்கான சின்ன சின்ன கதைகள் சொல்லிக் குடுக்கலாம். மாரல் ஸ்டோரீஸ் இதெல்லாம் யங்கர் கிட்ஸ் சொல்லிக் குடுத்தோம்னா, அது அவங்க மனசுல பதிஞ்சிரும். ஸ்டோரி புக்ஸ் படிக்கிற ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம திரும்ப கொண்டு வரணும். நம்ம அந்த காலத்துல பண்ணதெல்லாம் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்கிரீன் டைம கம்மி ஓகே. பண்ணிட்டு, கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் இதெல்லாம் சொல்லிக் குடுக்கலாம். அவங்களோட லி அ நல்ல அவங்களோட லிட்ரேச்சர் நல்லா டெவலப் ஆகும். அ தமிழ் மேல கரெக்ட். உள்ள பற்று டெவலப் ஆகும். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. இப்போ இந்த ஐ மீன் ஏர்லியர் பாத்தீங்கன்னா அந்த அவுட் சைடு போய் விளையாடுறது நிறைய இருக்கும். ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் அவன் போயிட்டு வெளியில போய் விளையாடுவான். இன்னைக்கு பிகமிங் ஆன்லைன் கேமு, இட்ஸ் பிகமிங் மொபைலு, அது மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இஸ் இட் நெசசரி தட் லைக் ஐ மீன் லைக் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டையோ ஆர் ஒரு எக்ஸசைஸோ பண்றது மேண்டேட்டரியா? ஆமா. வாட் இஸ் யுவர் தாட் ஆன் கண்டிப்பா, தட்? கண்டிப்பா மேண்டேட்டரி சார். நான் ஒரு மினிமம் 5 டூ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ஸ்டார்ட் பண்றது நல்லது சார். ரொம்ப சின்ன வயசுல ஓகே. 2 வயசு, 3 வயசு குழந்தைங்களலாம் ஸ்கேட்டிங் ஷூ போட்டு அனுப்பிடுறாங்க. அது அவ்ளோ சீக்கிரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் ஒரு கரெக்ட். 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அ ஸ்விம்மிங், ம். இஃப் ம். பாசிபிள் ஸ்கேட்டிங், சிலம்பம் இப்ப நெறைய ம். சிலம்பம் கிளாஸஸ்லாம் வந்துருச்சு. சிலம்பம், கரெக்ட். ம். கராத்தே. இது மாதிரி. கராத்தே அப்பைல இருந்தே ம். இருக்கிறது. ஆனா ஸ்விம்மிங் வந்து மேண்டேட்டரி சார். ஸ்விம்மிங்க்கு நான் ஏன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றேன் அப்டின்னா, ஸ்விம்மிங் நல்லா ம். செய்யும்போது நம்மளுடைய நுரையீரல் வந்து பக்குவப்படுது. நுரையீரலோட எலாஸ்டிசிட்டி நல்லா மெயின்டெயின் ஆகுது. இப்ப கோவிட் மாரியே ம். நெறைய வைரஸஸ் வந்திருக்கு. ஒமிக்ரான் வைரஸ், அதுக்கப்புறம் நெறைய ம். வைரஸஸ் வந்துட்டே இருக்கு. ம். இன்ஃப்ளூயன்ஸா, வைரஸ் இப்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாமே நுரையீரல பாதிக்குது. ஸோ ஸ்விம்மிங் ம். அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மூச்சு பயிற்சி மாரி அவங்களுக்கு கிடைக்குது. 6 வயச கடந்த குழந்தைங்களுக்கு நீச்சல் பயிற்சி அவசியம் சொல்லிக் குடுக்குறது நல்லது. So thanks for such a wonderful message, actually, Doctor. I mean, we've talked about the challenges faced by students who's going and doing UG medicine abroad, actually. டாக்டர் ரொம்ப கிளியரா சொன்னாங்க. அவங்களோட ஒர்க் பண்ற சில கொலீக்ஸே கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. பட் ஒன்லி 20% தான் ரீசெண்டா கிளியர் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி டாக்டர் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் சொன்னாங்க. இந்த டயட் எல்லாம் உங்களுக்கு இல்லடா தம்பி, ஒன்லி ஃபார் அடல்ட்ஸுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொன்னாரு. 10 to 12 hours sleep is mandatory. ஓகே, மொபைல் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் இம்பாக்ட் இருக்குங்கிறத டாக்டர் ரொம்ப கிளியரா சொன்னாங்க. Thank you so much for your time, doctor. It was தேங்க் யூ such a சார். wonderful meeting you online. Thank you so much. தேங்க் யூ.